என்னங்க, நம்ம கல்யாணம் முடிஞ்சு போயிடுச்சு. சீக்கிரமே அஞ்சுக்கும் ஒரு கல்யாணம் பண்ணி வச்சிருந்தோங்க. என் அனுபவத்துல சொல்றேன், கல்யாணம் தான் ஒரு பொண்ணுக்கு பாதுகாப்பு. இல்லதானா? அவ போலீஸ் மாப்பிள்ளை வேணாங்கிறா, இன்ஜினியர் மாப்பிள்ளை வேணான்றா. கிராமத்துல இருந்தா செலக்ட் பண்ணணும். ஆமாங்க, உடனடியே மாப்பிள்ளை தேடுங்க. வர தையில முடிச்சிடுவோம். நீ முதல்ல குளிச்சுட்டு வந்துரு. நீ ஒரு லிஸ்ட் போடு, எவ்வளோ நகை வாங்கணும், எவ்வளோ புடவை வாங்கணும்னு எல்லாம் போய் ஷாப்பிங்கில் வாங்கிடுவோம். ஓகே, அப்படியே போய் குளிச்சுட்டு வா. சரிங்க. குடும்பத்தை நெருங்கினவங்களே செத்து போயிட்டாங்க. குடும்பத்துல ஒருத்தி ஆகணும்னா முடியுமா? பாவம் நந்தகோபால கட்டிக்கிட்ட தனம் இந்த மாதிரி செத்து போயிட்டாலே. நிறுத்தியா நிறுத்து. என்ன சார்? கொஞ்சம் இரியா, வந்துடுறேன். சார் 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 எங்க சார் இவ்வளவு வேகமா? எங்க போய் தொலைஞ்சானே தெரியல. சின்ன ஷோ ஐயம்மா எவடா சார்? சாரி சார், நீங்க போலீஸ் இன்ஸ்பெக்டர்னு நான் பார்க்கல சார். நான் ஏதோ வாட்ச்மேன் நினைச்சேன் சார். பரவாயில்லம்மா, நீ கீழே விழ போறேன்னு நினைச்சேன். எனக்கு எவனாவது இடுப்புல கை வச்சா பலார்னு அரைஞ்சிடுவேன் சார். இடுப்பு என்னோட வீக் பாயிண்ட் சார். வலிக்குதா சார்? நல்ல வேலை யாரும் பார்க்கல, முக்கியமா ஏட்டு பார்க்கல. என்ன சார், உங்களை போய் கண்ணத்துல பலார்னு ஓங்கி அரைஞ்சிட்டேனே சார். ஷோ அதையே திரும்ப திரும்ப ஏமா சொல்ற? சார், போலீஸ்னா மக்களின் நண்பன்னு சொல்லுவாங்கல்ல சார்? ஆமாம்மா. எனக்காக ஒரு உதவி செய்றீங்களா? சொல்லுமா, செய்றேன். நான் சினிமாவில் கதை எழுதுறதுக்காக தனிமையை தேடி இங்கே வந்திருக்கேன் சார். சார், தயவு செஞ்சு எனக்கு கொஞ்சம் தனியாக இருக்க விடுறீங்களா? சரிம்மா, நீ நல்லா யோசிச்சு நல்ல கதையா எழுதுமா. சார், கிரிமினல்ஸ் எத்தனை பேரை நீங்கள் லாக்அப்பில் போட்டு மொங்கியிருப்பீங்க. உங்களை போய் நான் கடத்தில் ஓங்கி அரைஞ்சிட்டேனே சார். அட ஏமா திரும்ப திரும்ப அதையே சொல்லி ஞாபகப்படுத்த? பல்லெல்லாம் தெரிச்சுது, அதை வெளில யார்ட்டையும் சொல்லாதீங்க சார். மீசக்கார நண்பா. என்னடா டிஸ்கவரி சேனல்ல முதல்ல ஊர்ந்து வர மாதிரியே வர? என்னால முடியலடா. வாடா. ஏன்டா என்னை இப்படி பாடா படுத்துற? நாமெல்லாம் டிடெக்டிவ், இந்த மாதிரிலாம் தான் ரிஸ்க் எடுக்கணும். ஓகே, என்ன டிடியூட்டியோ? அந்த ஃபாதர் தான் ஊர்லயே இல்லையே. ஆமா இல்ல? அப்ப வா, நிமிர்ந்துக்கிட்டே போவோம். டேய் நில்லுங்க. சமாளிக்கிறேன் பாரு. இந்த பக்கம்லாம் வரக்கூடாதுன்னு தெரியும்ல? தெரியும், ஆனா நீங்க பார்க்கிறதுக்கு நல்லவங்களா தெரியுறீங்க. உங்களை பார்த்தா சினிமா டைரக்டர் மாதிரியே இருக்கீங்க. அப்படியே எப்படி கண்டுபிடிச்சீங்க? தெரியும், நீங்க பாதட்ட பேசுறீங்கல, அப்ப ஒளிஞ்சிருந்து ஒட்டு கேட்டேன். அடிக்கள்ளி. மேடம், நான் ஒன்னு கேப்ப நீ தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே. பழைய நடிகை சரோஜா தேவி மாதிரியே இருக்கீங்க. நல்ல வேளை இத அவங்க கேட்கல. பேச விடடா. பேசி தொலை. மேடம், நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. ஆனா சிரிக்கிறப்ப தான் பயங்கரமா இருக்கு. மேடம், ஒரு ஸ்மால் ஹெல்ப். இந்த பயங்கரமான பைத்தியங்களெல்லாம் ஒரு ரூம்ல கட்டி போட்டிருக்கீங்கல்ல, அந்த ரூம் எங்க இருக்கு தெரியுமே? என் பின்னாடி வாங்க, நான் காட்டுறேன். எதை? தப்புடா. ரூமை கேட்டேன். இப்பவும் தப்புடா. ஐயோ, பைத்தியக்காரங்கள அரைச்சு வச்சிரு ரூமை கேட்டேன்டா. இப்பதான் கரெக்ட். வாங்க போங்க. காட்டுறேன். ஆமா, இவ்வளவு வீர தீரமா இருக்கீங்களே, பைத்தியத்தை பார்த்தா உங்களுக்கு பயம் இருக்காதா? பயமா தான் இருக்கும், ஆனா நீங்க இருக்கீங்களா? வாடா. நல்லா இருக்க. நான் தான் முன்ன போவேன். பாரு, அட துருடு பயலே. டேய் டேய் குண்டா, டேய் நல்லா கண்டம் பாருங்க. நடக்கீங்க. டேய் டடா, டேய் பண்ணிக்குட்டி. வாங்க வாங்க. எப்படி அலையற மாதிரி இங்க வாடா. இங்க பாருங்க, நீங்க கேட்ட முக்கியமான பைத்தியம் இந்த ரூம்ல தான் இருக்கு. எதுவும் பண்ணிர மாட்டாங்களே. அப்ப நான் முதல்ல போறேன்டா. நான் தான் முதல்ல போவேன். இங்க பாரு, நான் தான் மூளை யூஸ் பண்றேன், நான் தான் முதல்ல போவேன். நான் தான் ஃபைனான்ஸ் பண்றேன். ஐயோ, ஏன் ரெண்டு பேரும் அடிச்சிருக்கீங்க? ரெண்டு பேருமே உள்ள போங்க. ரொம்ப தேங்க்ஸ் மேடம். நீங்க வரல? நீங்க இந்த போங்க. நன்றியை நான் வாழ்நாள் ஃபுல்லா மறக்க மாட்டேன். ஐயோ அம்மா, ஐயோ அண்ணம்மா, போய்ட்டாளே. ஐயோ எங்களை யாரோ காப்பாத்துங்களா. என்னடா ஆளை காணோம், உள்ள வச்சு கூட்டிட்டு போய்டா. யாருமே காணுமே உள்ள. என்னடா அது? ஏய் ஹலோ, யாரா வாங்க காப்பாத்துங்க. காப்பாத்துங்களா. ஹலோ, வருது நர்ஸம்மா. மாட்டிக்கிட்டீங்களா? நீ பாட்டு கூட்டிட்டு போய்டா. ஜாலி ஜாலி. ஏய், இது ஒரு பைத்தியம்டா. இதுடா சரோஜா லூசு பயல. அம்மா சாவியை குடுமா. சாவி வேணுமா? ஆமா ஆமா. இதோ. ஏய், என்னடா பண்றா? என்னடா பண்ணிச்சு? ஐயோ, நீங்க எங்க உள்ள மாட்டிட்டீங்க? அந்த பைத்தியம் எங்க ரூம்குள்ள வச்சு பூட்டிட்டு சாவியை உள்ளுக்குள்ள போட்டுருச்சு சார். அவங்கள தலைகீழா குலுக்கி அந்த சாவி எடுத்து திறந்து விடுங்க சார். ஐயோ, அது இங்க போடல சார், வாயில போட்டு முழுங்கிடுச்சு. நாளைக்கு காலையில தான் வரும். காலையில தான் வருமா? ஏய், ஐயோ, காலையில வரைக்கும் அப்ப இங்க தான் இருந்தா அவனமா? வேற வழி இல்ல. இந்த பக்கம் நான் என்றேன், அந்த பக்கம் நீ என்ன? 1 2 3 4
8 என்றதை கூட சரியா எண்ண மாட்டியாடா? அந்த அளவுக்கு நான் குழம்பி போயிருக்கேன்டா. சாப்பிடுமா. நடந்தது நடந்து போச்சு, கவலைப்படாதடி. இந்த காஃபியாவது குடி. இப்படிதாம்மா, எது வச்சாலும் ஒன்றும் சாப்பிட்றதே கிடையாது. 2 நாளா ரொம்ப பிடிவாதமா இருக்கா. நீ தான் அவளுக்கு சமாதானம் சொல்லி சாப்பிட வைக்கணும். இல்ல மாமா, தனத்தோட கொஞ்ச நாள் பழகி இருந்தாலும் என்னால அவங்கள மறக்க முடியல. மறந்து தானமா ஆகணும். பிறப்புன்னு ஒன்று இருந்தா இறப்புன்னு ஒன்று இருக்கத்தானே செய்யும். ஆனா ஒண்ணுமா, உங்க அப்பா இந்த வீட்டில் இருக்கிற வரைக்கும் நான் இங்க இருப்பேன். அவருக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா துண்டை உதறி தோளில் போட்டுட்டு நான் போயிட்டே இருப்பேன். தனம் சாதாரணமா இறந்து போயிருந்தா ஒன்னும் தெரியாது. இது கொலைங்கிறதுனால ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. என்ன பண்றது அஞ்சு, தனத்துக்கு கொடுத்து வச்சது அவ்வளவுதான். நமக்கு தான் மாமா தனத்தோட சேர்ந்து வாழ கொடுத்து வைக்கல. நம்ம குடும்பம் சம்பந்தப்பட்ட எல்லாரும் வரிசையா ஒவ்வொருத்தரா கொலை செய்யப்படுறாங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு மாமா. எனக்கு கூட பயமா இருக்கு மாமா. தேவையில்லாம ஒன்னோட ஒன்னும் சம்மந்தப்படுத்தி குழப்பிக்காதீங்க. அப்பா வேற குழம்பி இருக்காரு. போய் அவரை சமாதானப்படுத்துறதுக்கு ஒரு வழியை பாருங்க. தெருவோட போயிட்டு இந்த தனத்தை நான் தானே இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தேன். இப்போ அவ செத்து போயிட்டா. குற்ற உணவு என் மனசை பிசையுது. அடாடாடாடா, குழந்தைகளை தான் சமாதானப்படுத்தணும்னா உங்களையுமா? சாப்பிட வாங்க. சாப்பிடுவாங்க சாப்பிடுவாங்க சாப்பிடுவாங்க. தனத்தோட குரல் மாதிரி இல்ல. எனக்கும் அப்படிதான் கேக்குது. ஐயோ, தனத்தோட குரல் இல்ல, எல்லாம் உங்களுக்கு மனப்பிரமை. கூப்பிட்டது நான் தான். வாங்க சாப்பிட வாங்க. யாராவது வாங்க, காப்பாத்துங்க சார். சார். ஓ ஃபாதர், குட் மார்னிங் ஃபாதர். குட் மார்னிங். டேய் ஃபாதர் வந்துட்டார் பாரா. தூங்காதடா, எழுந்துடா. ஃபாதர், அகைன் குட் மார்னிங். எப்படியாவது கதவு உடைச்சாது காப்பாத்துங்க ஃபாதர். நான் தான் அப்பவே படிச்சு சொன்னேன், நீங்க கேட்டீங்களா? ஐயோ, தெரியாம உள்ள வந்துட்டோம் ஃபாதர். நேத்தில இருந்து இன்புட் அவுட்புட் எதுவுமே நடக்கல ஃபாதர். நான் சொன்னனே ஒரு தர்பூசணி கேஸ், டிராகுலா பைத்தியம், அதுதான் இது. நல்ல வேளை உங்க லக்கு, அது உங்களை உள்ள வச்சு பூட்டிட்டு அது வெளியே நிக்குது. அதுவும் உள்ள வந்திருந்தா உங்க கதி அதோ கதி தான். ஐயோ, பேசிக்கிட்டே இருக்காதீங்க ஃபாதர். முட்டிக்கிட்டு நிக்குது ஃபாதர். திறந்து விடுங்க ஃபாதர். திறந்து விடுறதுக்கு சாவி இருக்கா ஃபாதர்? இருங்க வர்றேன். ஃபாதர், சாவி ஈரமா இருக்கு, நார்ல. ஐயோ, இது அந்த சாவி இல்ல, பீரோல இருந்து கொண்டு வந்த டூப்ளிகேட் சாவி. ஐயோ, திறந்து விடுங்க ஃபாதர், திறந்து விடுங்க. வர்றேன். எனக்கு முட்டி நிக்குது ஃபாதர். இவன் வேற சுண்டல தின்னுட்டு குண்டு போட்டுட்டு இருக்கான். என்னடா பேண்ட் ஈரமா இருக்கு, போயிட்டியா? ஐயோ, வாங்க. நல்லா கவனிங்க, ஒரு முக்கியமான விஷயம். முக்கியமான விஷயம் ஒண்ணே வாடா. ஃபர்ஸ்ட் முக்குற வேலை முடிச்சதுக்கு அப்புறம் முக்கியமான விஷயம் பேசிக்கிட்டு இருக்காதடா. ஒரு கொலைகாரனை அரெஸ்ட் பண்ண கையால் ஆகல. அப்படிலாம் நினைக்காதீங்க. நான் என்ன என்னங்க பார்த்துக்கிட்டு வாங்க. ஆறுமுகம் கீழே போய் 3 லட்சம் வாங்கிட்டு வா. நீங்க கூட போயா? இதை பாருங்க, தேவையில்லாமல் மென்டல் ஹாஸ்பிட்டலில் சர்ச் பண்ணால் பல பேருக்கு பதில் சொல்ல வேண்டியிருக்கும். அதுவும் இல்லாமல் இந்த மென்டல் ஹாஸ்பிட்டலில் நடத்துகிறவர் ஒரு பாதிரியார். உள்ளே இருக்கவங்க பாதிக்கப்படுறதா ஜனங்க சிம்பத்தி அதிகமாகிடும். அதனால தான் வேறு விதமாக அப்ரோச் பண்ணலாம்னு நினச்சிட்டு இருக்கேன். ஆமாம், நீங்கள் யோசிச்சுக்கிட்டே இருங்க. எனக்கு கிடைக்கிற ஃபாரின் ஆர்டர்லாம் நான் தள்ளி போட்டுக்கிட்டே இருக்கேன். ஏன் இப்படி செஞ்சானா? எப்படின்னு சொல்லியா? மெண்டல் ஹாஸ்பிட்டலுங்கிற பேர்ல கஞ்சா வியாபாரம் பண்றான்னு சொல்லி கப்புனி போய் கோழி குஞ்சு அமுக்கிற மாதிரி ஒரே அமுக்கு அமுக்கிட்டான். சும்மா கஞ்சா வியாபாரம் பண்ணுறான்னு வாயில சொன்னால் போதுமா? அதை ப்ரூவ் பண்ண வேணாமா? ஐடியா கொடுக்கறது தான் என்னோட வேலை. அதை நடைமுறைப்படுத்துறது உங்களோட சாமர்த்தியம். கஞ்சா பொட்டலத்தை நம்ம ஆளுங்க மூலமாக அவன் காப்பகத்தில் வச்சுருவான். அப்புறம் நீங்கள் சர்ச் பண்ணுற மாதிரி போய் இந்த கஞ்சா பொட்டலத்தை நீங்கள் பிடிச்ச மாதிரி பிடிச்சி அந்த பயலை கைங்களுமா பிடிச்சலாம்ல. என்ன சார் இது? அவர் சொல்கிறாரு, நீங்களும் இந்த ஐடியா ஒத்துக்கிறீங்க? அந்த இடம் 24 மணி நேரமும் பப்ளிக் நடமாடுற இடம். எப்படி கஞ்சா பொட்டலத்தை வைக்கிறது? புதுசாக ஒரு ஆள் போனால் யாரும் என்னன்னு கேட்க மாட்டாங்களா? கேட்க தான் செய்வான். நியூ அட்மிஷன் நம்ம தான் சொல்லணும். எல்லாம் நான் தான் சொல்லணுமா? கிரைம் இன்ஸ்பெக்டர்னா மென்டலி மஸ்ட் பி a criminal. அந்த விஷயத்துல நம்ம இன்ஸ்பெக்டர் சார் ரொம்ப ரொம்ப வீக். ஆளுக்கால் மாற்றி பேசிட்டு இருக்காதீங்க. நான் எதை பண்ணாலும் பிளான் பண்ணி பக்காவாக பண்ணுவேன். இன்னும் 24 மணி நேரத்தில் அந்த கொலைக்காரனை கம்பிக்கு பின்னால் நிற்க வைக்கிறேன். ஐ வில் கிவ் யூ 48 hours. நீ அவனை எப்படியாவது உள்ள தள்ளிடு. நீங்க அவனை அரெஸ்ட் பண்ணுங்க. அவன் வெளியவே வர முடியாதபடி நான் பாத்துக்கிறேன். சரி, இருங்க. கோல்டா லஸ்ஸி வந்து சாப்பிட்டு போங்க. நீ அவனை முதல்ல அரெஸ்ட் பண்ணுப்பா. அதுவே எனக்கு டின்னர் கொடுத்த மாதிரி. லாரன்ஸ் இருக்காரா? சர்ச். எஸ் சார். கான்ஸ்டபிள்ஸ், உள்ள போதை மருந்து இருக்கான்னு செக் பண்ணுங்க. சார், மனநோயாளிங்க இருக்க இடத்துல வந்து இப்படி போலீஸ் ரைடு பண்றது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. ஏய், உங்ககிட்ட என்னடா பேச்சு? சார், உள்ளெல்லாம் தேடி பார்த்தேன், ஒருத்தரையும் காணோம் சார். இல்லையா? ஃபைனாட்ரி என்னையா?
ஏண்டா ஊரெல்லாம் ஏன் புள்ளன்னு சொல்லிட்டாலேற யாரா நீ? அப்பா நிஜமாவே நான் உங்க புள்ளதான்ப்பா. டேய் 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 விளையாடாதடா. நீ யாருன்னே எனக்கு தெரியல. நான் ஒன்றும் சும்மா சொல்லல, என்கிட்ட ஆதாரம் இருக்கு. நீ இவ்வளவு உறுதியா பேசுறத பார்த்தா உங்க அப்பா ஒருவேளை என்ன மாதிரி இருப்பாரோ? மாதிரிலாம் இல்லப்பா, நீங்க தான் என் அப்பா. டேய் 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 நில்டா. சத்தியமா கனவுல கூட நான் எந்த தப்பும் செய்யலப்பா. நிச்சயமா நான் உங்க அப்பா இல்ல. உங்க அப்பா யாருன்னு நான் கண்டுபிடிச்சு தரேன், அதுவரை பொறுமையா இரு. என்ன ஜமீன்தார் இப்படி இருக்காரு? யாரோ ஒருத்தன் புள்ளைங்கிறான். ஒருவேளை உண்மையா இருக்குமோ? வா அவர்கிட்டயே கேட்டுருவோம். வா வா. என்ன மாதிரியே உங்க அப்பா இருந்தா அது என்னோட தப்பா? அப்பா அப்பா, உங்ககிட்ட இருக்கிற பெரிய ப்ளஸ் பாயிண்ட் எல்லாத்தையும் பேசியே சமாளிக்கிறது தான். சத்தியமா சொல்றேன், நீங்க தான் என் அப்பா. நாளைக்கே ஆதாரத்தோட வந்து சந்திக்கிறேன். ஆதாரமா? என்ன ஆதாரம்? அது சஸ்பென்ஸ். சஸ்பென்ஸா? இப்போதைக்கு ஒருத்தன் தான் வந்திருக்கான். நாளைக்கு ஜமீன்தார் பையன்னு எத்தனை பேர் வர போறாங்களோ? ஐயோ யோ, நீ பெரிய ஜமீன்தார் பரம்பரைன்னு சொல்லிக்கிட்டு ஊரு பூரா புள்ளைய பெத்து விட்டுருக்க. இவ்வளவுமா என் பிள்ளைங்க? ஐயோ அடக்கடவுளே, ஒருத்தரையும் காணோம். நல்ல வேலை. கனவா? ஹலோ சார், நானே உங்களுக்கு ஃபோன் பண்ணலான்னு நினச்சேன். ஒரு பேட் நியூஸ். மென்டல் ஹாஸ்பிட்டலில் அந்த கொலைகாரனை பிடிக்க முடியல சார். பட்டப்பகல எப்படி தப்பிச்சு போனான்னு தெரில சார். சார் சார் ஃபோனை கட் பண்ணிட்டாரு. அவர் என்ன வாயில சொல்லுவார்? செயல்படுத்துறவனுக்குள்ள தெரியும் சிரமோ. மீனாமா மீனாமா, ஒரு கப் காஃபி கொண்டா. அட கூப்பிட்றதுக்குள்ளே வந்துட்டியா? அதான் மை ஒய்ஃப். போலீஸ் மனுஷன் தானையா, கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ண தப்பா? இப்போ கூட டியூட்டில தான் இருக்கேன். என் கூட வந்த லேடி போலீஸ் குற்றவாளி பதுங்கி இருக்கிற வீட்டுக்கு போயிருக்காங்க. அவனுக்கு 1 கோடி ரூபாய் பரிசு விழுந்துக்கிறதா சொல்லி அவங்கிட்ட சாமர்த்தியம் பேசி அவனை நம்ப வச்சு அவன் இருக்கிற இடத்த கன்ஃபார்ம் பண்ணிட்டு எனக்கு மெசேஜ் அனுப்புவாங்க. அப்புறம் என்ன, இன்ஸ்பெக்டர் மயில் வாங்கிட்டா 4 பெல்ட் அடி வாங்கினா உண்மையை கக்கிட போறான். போட்டாலும் பரவாயில்ல, கொலைகாரன் யாருங்கிறது எனக்கு தெரியவே தெரியாது. நிஜமாவே எனக்கு தெரியாது. அம்மா அம்மா, இப்போ சொல்றியா இல்லையா? ஏய், யாருன்னு பாரு. இரு இரு, நானே போய் பார்க்கறேன். ஓ நீங்களா? வாங்க சார். என்ன சொல்றேன்? முதுகுத்தோல் உரியிற மாதிரி அடிச்சிட்டேன், ஒரு தடயமும் கிடைக்கல. சாமதான பேத தண்டம்னு 4 அப்ரோச் இருக்கு. இதில் நீங்கள் தண்டத்தில் ஆரம்பிச்சிங்க, சரியா வரல. நான் சாமதானத்தில் ஆரம்பிச்சு எப்படி நடிக்கிறேன் பாருங்க. நீங்க தான் ரொம்ப நல்லா நடிப்பீங்களே, எங்களுக்கு தெரியாதா? நடத்துங்க சார். வாங்க. இன்ஸ்பெக்டர் எங்கே போய் தொலைஞ்சா? பார்க்கவே சகிக்கல. அதை அவுத்து விடியா? சார் என்ன பண்றீங்க? ஏன் கட்ட வைக்கிறீங்க? நான் உங்கள்கிட்ட என்னைய சொன்னேன்? ஒரு பய மென்டல் ஹாஸ்பிட்டலில் மாட்டிக்கிட்டு இருக்கான், அவன் உயிரை விட்டுற போறான், அவனை மீட்டு கூப்பிட்டு வா, நான் உன்கிட்ட தனியா பேசுறேன்னு சொன்னேன். மென்டல் நம்மளை இந்த பாடுபடுத்துறான்னு பார்த்தேன். தம்பி இங்க பாக்கண்ணே. ஓ மை காட். ஏயா, இந்த பயல மாட்டை போட்டு அடிக்கிற மாதிரி அடிச்சிருக்க? நீல மனுஷனாயா? பாவம், உடம்பெல்லாம் புண்ணா இருக்கு. என்ன நடிப்பு? என் பேச்சை கேட்காம ஏன் அப்படி பண்ண? ஐ எம் சாரி. ஐயோ, நீங்க ஏன் சார் சாரி கேக்குறீங்க? தம்பி நான் உன்கிட்ட தனியா பேசுறேன். சொல்லுங்க சார். நடந்ததெல்லாம் மறந்துடுங்க. என்கிட்ட சொல்லு, நான் கேட்கறதுக்கு மட்டும் பதில் சொல்லு, பயப்படாத. நான் உன்னை காப்பாத்துறேன். ஆனா கொலைகாரன் யாருன்னு மறைக்காம சொல்லு. தம்பி உண்மையை மட்டும் சொல்லு. ஊருக்குள்ள பூந்து கொலையலை பண்ணிட்டு மென்டல் ஹாஸ்பிட்டல் ஒளிஞ்சிட்டு இருக்கான இந்த கொலைகாரன் யார், அது தெரியணும். ஃபாதர் லாரன்ஸ் தான் சார் கொலைகாரன். ரொம்ப நன்றி தம்பி. ஓகே தானே? போலாம்.